அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழச்சு அடுப்பாங்கரை. நாம் இன்று பார்க்க போவது சிறுகீரையின் மகத்துவத்தை பற்றி தாங்க. வாங்க பார்க்கலாம். சிறுகீரையில் புரதம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம், தாது உப்புக்கள் நிறைந்து உள்ளன. இக்கீரையை தொடர்ந்து 45 நாட்கள் சாப்பிட்டால் உடல் பொலிவும் வசீகரமும் தோல் பளபளப்பும் அடையும். இதனால் நமது அழகை கூட்டும். ஞாபக சக்தியை தூண்டும் ஆற்றல் இக்கீரைக்கு உள்ளதால் குழந்தைகளுக்கு உணவில் அடிக்கடி சேர்த்தல் நலம். மேலும் இரத்த சிவப்பணுக்களை அதிகரித்து இரத்த சோகையை விரட்டி அடிக்கும் ஆற்றல் இக்கீரைக்கு உள்ளதால் பெண்கள் அனைவரும் அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளுதல் மிகவும் சிறந்தது. கல்லீரலுக்கு வலிமையை சேர்க்கும் ஆற்றல் இக்கீரைக்கு உண்டு. விஷத்தன்மையையும் முறிக்கும். சிறுநீரக கோளாறுகளையும் சரி செய்யும். மேலும் கண் பார்வை குறைபாட்டை சரி செய்யும். எலும்புகளை பலப்படுத்துவதில் இதன் பங்கு அதிகம். ஆதலால் 40 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் கால்சியம் பற்றாக்குறையை சரி செய்ய இக்கீரை உணவில் தினமும் சேர்த்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இக்கீரையுடன் சிறுபருப்பு சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் அனைத்து விதமான பித்த நோய்களும் குணமாகும். மேலும் இக்கீரையுடன் சிறிது மஞ்சள் சேர்த்து அரைத்து உடலில் தேய்த்தால் சொறி, சிரங்கு, படை போன்ற தோல் நோய்கள் குணமாகும். இக்கீரையின் வேரை ரசம் வைத்து சாப்பிடும்போது சிறுநீர் பிரச்சனைகள் தீர்ந்து போகும். பிரசவித்த பெண்களுக்கு இக்கீரையை மிக சிறந்த மருந்து. இவ்வளவு குணங்களை கொண்ட இக்கீரையை பருப்புடன் சேர்த்து கடைதல், பொரியல், மசியல், சூப்பு என பல விதங்களில் உணவில் சேர்த்து கொள்ளலாம். ஆதலால் இக்கீரையை உணவில் சேர்ப்போம். அழகையும் ஆரோக்கியத்தையும் பெறுவோம். நன்றி, வணக்கம். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.